உருவாக்கி நமக்கான கதையை உருவாக்குனா தான் அந்த அடிவரிசை நிலச்சி நிற்கும். சரி பார்ப்போமா? இதில் என்னென்னா இந்த கதைக்கு இப்போ ஒரு 10 அடி வரிசை ஃபஸ்ட் சொல்லிடுவோம், அடி வரிசை சொல்லிடுவோம். நடுநெஞ்சில் குத்தி இடது கணுக்கால் இடது கண்ணம், வலது கணுக்கால் வலது கண்மண்டருப்பு, இடது கண்மண்டருப்பு, இடது முட்டி வலது முட்டி, இடது தள்ள விட்டு வலது விழா குத்தி, இடது சென்னி வீசி, வலது சென்னி வீசி, இடது விழா குத்து, பின்னேறி குத்து, உச்சியார். இதுதான் கான்செப்ட், இதுதான் சூத்திரம், பாடத்தோட சூத்திரம். இந்த பாடத்தை வச்சு நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம். பல வரிசைகள் போட்டு எப்படி வேணாலும் ஒரு பாடத்தை வச்சு நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம். அதுதான் எனக்கு தெரியும், இது போதும், எனக்கு புரியும். இதே மாதிரி பாடங்களே எனக்கு போதுமானது, எக்ஸ்ட்ராலாம் தேவை. இருந்தாலும் நாங்கள் இப்போ நிறைய பாடங்கள் இருக்குது, கணபதி ஐயா பாடங்கள், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பழகியே ஆகணும். ஏன்னா அழகான பாடங்கள், அதெல்லாம் விடவே கூடாது. இதே மாதிரி இப்போ என்னென்னா